மைனருக்கு என்ன ஆயிட்டு? ஏன் இப்படி தூக்க மாட்டேன்டார்? அதுவும் கோயில தேவதை தூங்குறாரோ இல்லையோ, அதே மரத்துல என்ன தூங்குறார்? மைனருக்கு என்ன ஆச்சுன்னு போலீஸ் கவனிச்சுக்கா, நீ போய் கோயில கவனி போயா. என்ன தர்மகர்த்தாயா, என்ன அக்கிரம்பு? மைனர் தொங்குறாரு, நாங்க மட்டும் நிக்கிறாரு நான் சொல்றோம். என்ன கேள்வி பாக்குறல்ல? நான் மட்டுமா பாக்குறேன், இந்த சக்காமாவும் பாக்குறா, இதையும் பாக்குறா, இதுக்கு பின்னாலையும் பாக்குறா, இதுக்கு முன்னாலையும் பாக்குறா. பார்த்து குறி சொல்றா, கேட்டுக்கிடுங்க. குறி சொல்றாரா? கேப்பணும். ஏ சக்கம்மா, பக்கம்மா, சுக்கம்மா, நீலி ஒரு குறி சொல்லி. போன வருஷம் இந்த மரத்திலேயே ஒரு உத்தமனோட பணம் தொங்குச்சு, அடிச்சு மாட்டிட்டாருங்க அக்கிரம்புக்கார பசங்க. இந்த வருஷம் அதே மாசம் அதே தேதி அதே நேரம் அதே மரத்துல அந்த 3 பேர்ல ஒரு பாவியோட பணம் தொங்குது. அப்புறம் இன்னும் 2 பாவிங்க பாக்கி இருக்கானுங்க. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு இதே கதிதான். அடி தாயே, நீ இவங்களோட சேராதே, ஒதுங்கி நில்லு. ஆனா அவங்களுக்கு அதே கதிதான், அவங்களும் இப்படித்தான் உங்க போறாருங்க. நான் இங்க சொன்னேன், சக்கம்மா சொல்லுது, சோசியம் சொல்லுது. போவியா? கவலையே படாத, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்மால போனமா தொங்குறான், இங்க நடனா எலும்பு கூட தொங்குது. அம்மா உங்களால பாதிக்கப்பட்டவ, பழிவாங்கப்பட்டவ, பட்டமரமா ஆக்கப்பட்டவ மங்கம்மாவா? தெரியல? இன்னும் நீ சாகலையா? நானா அவ்வளவு சீக்கிரம் செத்துருவேனா? உங்க கணக்கெல்லாம் தீர்க்காம சாக மாட்டேன். புண்ணிய கோடி, உங்களெல்லாம் அழிக்கிறதா நான் அன்னைக்கு சபதம் எடுத்தேனே, அதுல முதல் கட்டம் முடிஞ்சு போச்சு. பாத்தியா? குளத்தங்கர மரக்கலையில தொங்கரா உன் தோழ. நீதான் மைனரை கொன்னியா? ஆமா, அது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. சட்டத்தை நீங்க குத்தி கொன்னுட்டீங்க, அதனாலதான் கத்தியை நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப சொல்லுங்க, அதே மரக்கிளையில உங்க பணமும் தொங்கணுமா? இப்போவாது எங்க அப்பா நிரபராதி, அவர் திருடல, தற்கொலை செஞ்சுக்கல, நாங்க தான் கொலை செஞ்சோம். இந்த ஊருக்கு உண்மையை சொல்லுங்க, நான் உங்களை விட்டுறேன். சொல்வீங்களா? சொல்ல மாட்டேன். அப்ப உங்களுக்கும் அதே கதிதான். நீ உயிரோடு இருந்தா தானே எங்களை தூக்கல மாட்டேன். எவ்வளவு நாய்ங்க, இவ்வளவுமே அந்த மைனர் கொள்ளடிச்சான். மொத்த நகையில இது ஒரு துளிதான். மத்த 2 பேர்கிட்ட இன்னும் ஏராளமான நகைங்க இருக்கு. எல்லாத்தையும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கோயில சேர்த்தாகணும். பாருடா, அங்க யாரோ ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. குடிசை கூட இருக்குடா. அப்ப மங்கம்மா நிச்சயமா இங்கதான்டா இருக்கணும். வா போய் பாக்கலாம். வா. ஏன்டா நடிக்கிற? உன்னை யாரா நடிச்சா? ஆளா நான் அடிச்சேன். மங்கம்மா சேர்த்து காட்டுக்கு போனோம். அங்க ஒரு குடிச்சை இருந்துச்சு. அந்த குடிச்சையில ஆள் மட்டும் கூட இருந்துச்சு. அனைமா அது மங்கம்மா குடிச்சை தான் இருக்கணும். ஏன் கிட்ட போய் பார்க்கறதானே போனோம். அதுக்குள்ள ஒரு குதிரை வந்து எங்களெல்லாம் விரட்டிடுச்சு. குதிரை அடிச்சா அப்ப அது மங்கம்மா இருக்கிற இடமா தான் இருக்கணும். மைனர் தூங்குன அதே மரத்துல நாளைக்கு மங்கம்மாவை தூங்க வரேன். தங்கு, மங்கம்மா எங்க? இன்னும் காணோம். என்னடா காடு
இருக்கு, காட்டுல வீடு இருக்குன்னு ஒருத்தரையும் காணோம். இங்கதான் இருந்தது, எங்க போச்சுன்னு தெரியலையே. கொடுத்தனா யாராவது வைக்கலா? நிச்சயமா மங்கம்மா இங்கதான் இருக்கணும். டேய் வாங்கடா. வக்கீல் தொலைஞ்சார். மங்கம்மா வக்கீல பாதுகாப்பா வச்சிருக்கிறான்னா வக்கீலோட பொண்டாட்டிக்கு அவன் இருக்கிற இடம் தெரியும். நேரா இப்ப வக்கீல் பொண்டாட்டிய போய் பிடிக்கணும். ஏ வக்கீல் பொண்டாட்டி, ஏய் வக்கீல் பொண்டாட்டி எங்க வாடி, வெளிய வாடி. அரே கோன் ஹே ஆரது. வக்கீல் பொண்டாட்டி எங்க? வக்கீல் செத்து போச்சு, அவங்க பொண்டாட்டி ஊருக்கு போச்சு. இந்த ஊட்டை நாங்க தூட்டு கொடுத்து வாங்கியாச்சு. இப்பதானே காட்டுல பார்த்து வந்தேன். டேய் உள்ள சேருங்க. அரே காலை வச்சுக்கோ, காலை வச்சுவேன். நம்மளோட பெரிய ரோக்கா இருப்பா போல இருக்க. ஆள் நல்லா தான் மீனா, மீனா, இனிமே இந்த வீட்டுல இருந்த ஆபத்து. சீக்கிரமா வேற இடத்துக்கு மாறணும். ஆமாமா வாங்க. ஏண்டா இங்க திடீர் மங்கம்மாவை காணா? என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா பண்ணலாம். இப்போ மொத்தம் கதை தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 பேர் பாக்கி இருக்காங்க. அவங்கள மங்கம்மா அவங்களையும் கொண்டாட. அவங்க மட்டும் உயிரோட கிடைச்சா சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி. என்னங்க சட்டம்? அது அக்கிரமக்காரங்க வீட்டு படிக்கட்டா போயிடுச்சு. அந்த சட்டத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏன் வழிதான் சரி. மங்கம்மா பாரு மங்கம்மா. வாயா நல்ல தம்பி. ஏன் மரத்து மேல குடிசை கட்டி இருக்க? உன்னை மேல அனுப்பணுமே, அதுக்காகத்தான். உன் திருட்டு கூட்டாளி மைனரே உனக்காக மேல காத்துட்டு இருக்காண்டா. என்ன நீ அனுப்ப போறியா? கீழே இறங்கி வாடி. ஒரு பொண்ணு கிட்ட சவால் விடுறியே முண்டா, அந்த தைரியம் உனக்கு இருந்தா நீ மேல வாடா. இறங்க போறியா இல்ல உன்னை புறமாக்கி கீழே இறக்கட்டுமா? அது நீ 1000 ஜென்மம் எடுத்தாலும் நடக்காதுடா. இப்ப விழ போறது ஊபரம் தாண்டா. என்ன திமிரி உனக்கு? நான் ஒரு கூட்டத்தோட வந்திருக்கேன். உன் கூட்டத்தையே சாம்பலாக்குற சக்தி என் பழி வாங்குற வெறிக்கு உண்டுடா. சுடுங்கடா. குடிசை கீழே
நீங்க இங்கே பத்திரமா இருங்க, நான் வந்து வந்தேன். பலமா அடிபட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. பாத்தியா, நீ போய் சொல்ற. நீ எனக்கா எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. ஆனா உனக்கா ஒரு டாக்டர் கூட அழைச்சிட்டு வர முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இது நான் என்ன எங்க போக சொல்லுது? இது தெரியலையே. ஐயோ, பையும் ஸ்டெத்தஸ்கோப்பும் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நம்ம ராஜாவும் கங்குவும் ஒரு டாக்டர் அம்மா கூட்டிட்டு வராங்க. வாங்க டாக்டர். ஆமா, நீ வந்து அதெல்லாம் அப்புறம் சொல்றேம்மா. முதல்ல அவ உடம்பு கவனிங்க. ஏமா, நீ வந்து கோவில் அதிகாரி குமாரசாமியோட மக இல்ல? ஆமா. உன்னை பத்தி ஊரெல்லாம் செத்து போயிட்டேன்னு சொல்லிருப்பாங்க. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். பயப்பட வேண்டாம், இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் அம்மா, நாங்க இருக்கிற இடத்த தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்றாதீங்க. பயப்படாதீங்க, நான் நிச்சயமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு. இதுல போன் நம்பரும் என்னோட அட்ரஸும் இருக்கு. நீங்க போன் பண்ணுங்க, நான் எப்ப வேணாலும் வர தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி எனக்கு சொல்லாதீங்க, நீங்க வளர்த்திருக்கிற நாய்க்கும் குதிரைக்கும் சொல்லுங்க. அதுங்க மனுஷனை விட புத்திசாலிங்க. அப்ப நான் வரட்டுமா? வரேங்க. மனுஷங்கள்லாம் இப்ப மிருகமா மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மிருகமா பிறந்த உங்களுக்கு எவ்வளவு அன்பு, பாசம், அறிவு. மனுஷங்கள்லாம் உங்ககிட்டதான் பாடம் கத்துக்கணும். அப்ப நான் வரேன். செகண்ட்
செகண்ட் கொடு. வெரி குட். அப்ப நான் வரட்டுமா?